கவுன்சில் போன வீடியோல எல்லாரும் வந்து பீடாக பயங்கரமா மிஸ் பண்ண அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க. உங்களை வந்து மிஸ் பண்ணவே வைக்க கூடாதுன்ட்டு அவரை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாச்சு. வெல்கம் பேக் பீடாக், வெல்கம் வெல்கம். வித்யூத் வெல்கம் ஒன்ஸ் அகேன். நான் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிட்டு வந்து போட்டுடலான்ட்டு இருக்கேன். எல்லாரும் கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் ஹீட் இருக்கு, பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து எங்க மேல நிறைய பாசம் கொடுக்கறதுனால திஸ் இஸ் ஃபார் த ஸ்மால் கவுன்சில் ஆர்மின்னு சொல்லிட்டு வாட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் இன் ஹைதராபாத் டுடே. Who is Abhishek Sharma? What is he doing? என்னதான் நடக்குது? சூப்பரா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் வித்யுத் தான் கேட்க போறேன். ஏன்னா பீடாக் தான் அடிக்கடி என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஹனிமூன் எல்லாம் ஒரு டைம் தான் போனா நல்லா இருக்கும்னு. பட் இன்னைக்கு ஒரு செகண்ட் ஹனிமூன் போயிருக்காங்க. ஓவர் டு யூ வித்யுத். ஆக்சுவலா நான் ரொம்ப நாளா அவர் பேர் தான் சொல்லிருக்கேன் எம்பிபியான்னு. ஏன்னா T20ல அவர் மாதிரி பிளேயரே கிடையாதுங்க. ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ், பேட் ஸ்விங், ஓப்பனிங் பவர் பிளேல அவர் இஃப் ஹி கெட்ஸ் கோயிங் அவருக்கு bowling போடவே முடியாது. இன்டர்நேஷனல் லெவல்லையும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம். இன்னைக்கு ஆச்சு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், ஆஃப் ஏர் கூட சொன்னேன், ஒன்லி டீம் விச் கேன் சேஸ் 245னா சன்ரைசர்ஸ். வேற டீமுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் இன்னைக்கு பண்ணாங்க, வித் அட் ஈஸ் பண்ணாங்க. ஃபார் 2 வின் பண்ணி போயிட்டே இருந்தாங்க. இவர் வந்து வேற லெவல் ஆட்டுறீங்க. இவர் குருவை பார்த்துரு. யுவராஜ் சிங் நாங்களாம் அண்டர் 18 சேர்ந்து ஆடினோம். அவர் வந்து ஒன் ஆஃப் த ஒயிட் பால் லெஜெண்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். அவர் மாதிரி மேட்ச் விட நான் பார்த்தே இல்லை. இவரும் அதே மாதிரி தான் வந்துருக்காரு. அண்ட் ஸ்டில் அ லாங் வே டு கோ. பட் என்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் கெரியருங்க. அவர் அச்சா 100 அச்சா இந்தியா வின் பண்ணுவாங்க, அவர் பிரான்ச்சைஸ் வின் பண்ணுவார். அதான் கிளியரா காமிச்சிருக்காரு. அண்ட் இவர் மாதிரி இருக்குச்சு, இவர் மாதிரி ஆடச்சு இல்ல. போலர்ஸ்க்கு எங்க போட்டாலும் அடிதாங்க. நீங்க கிளியரா காமிச்சு, நான் போலர்ஸ் தவறே சொல்ல மாட்டாரு. எஸ் தே மிஸ்ட் a few chances, but otherwise hats off and Abhishek Sharma, unbelievable knock. Definitely yes. But P-Dog, my question to you is 245 அப்படின்னு வந்து பஞ்சாப் ஒரு ஸ்கோர் போர்ட்ல வந்து அந்த நம்பரை கொடுத்த உடனே பஞ்சாப் வேற மாதிரி பண்ணிருக்காங்கப்பா, சன்ரைசர்ஸ் எப்படிதான் பண்ண போறாங்க, இந்த டார்கெட்டை எப்படி வந்து சேஸ் பண்ண போறாங்கன்னு நீங்க ஒரு டவுட் இருந்துச்சா? இல்ல யூ ஆர் ஆல்சோ வெரி ஷுர் வித்யுத் மாதிரி இந்த டீம் தான்ப்பா இவங்க தே வில் சேஸ் இட் டவுன் அப்படின்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு தான் மெசேஜே பண்ண அடிச்சிருவாங்க, சன்ரைசர்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு. அது மேட்டர் இல்ல. ஏன்னா நீங்க எப்பவுமே சொல்லுவீங்கல்ல, சன்ரைசர்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டோட அவங்கனால முடியாது, இட் டஸ் நாட் ஒர்க் அவுட் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்களா? அதனால அந்த கேள்வியை நான் கேக்குறேன். அதுக்கப்புறமா ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், யுஜ்வேந்தர் சஹல் லீட் ஸ்பின்னரா இருக்க முடியாது, நீங்க ஒரு ஸ்பின்னரை வச்சுன்னு ஒன்னும் கட்ட முடியாது தான் சொல்றேன். சஹல் மாதிரி ஒருத்தர், அசரங்கா மாதிரி ஒருத்தர் அப்படின்னா தே வாண்ட் சப்போர்ட் ஃப்ரம் த அதர் சைட் டு ஸ்ட்ரைக். Don't expect Chahal to bowl 4 overs 27 runs in a pitch like this. You want someone to create pressure, and if you expect Maxwell to do that, I'm extremely sorry. அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம் வழியா உங்களுக்கு. அந்த அந்த ஃபாஸ்ட் bowling அட்டாக்கை நீங்க பாருங்க. யாஷ் தாக்கூர் இஸ் பார்ட்னரிங் வித் மார்க்கோ ஆன்சன். மார்க்கோ ஆன்சன் இஸ் ஆல்சோ சம்ஒன் 4 overs 33, 4 overs 57 அந்த மாதிரியான போலர். இப்ப ராக்கி ஃபெர்குசன் வேற இன்ஜூர்டு அப்படிங்கும் போது, unless otherwise they are trying to bring Harpreet Brar to get in the variety. ஃபர்ஸ்ட் மேட்ச் குஜராத் டைட்டன்ஸோட தோக்க வேண்டியது, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். அன்பார்ச்சுனேட்டா லாஸ்ட் 3-4 overs வைஷாக் விஜயகுமார் வந்து மேட்சை மாத்திட்டாரு. இப்ப அவர் எங்க இருக்காருன்னு தெரியல, டீமோட இருக்காரா பெங்களூர்ல இருக்காரான்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல. என்ன மெசேஜ் பண்ண ரிப்ளை வரல. அதனால இவங்களோட போலிங் அட்டாக்கு ஒரு வெரைட்டி வரணும்னா தே ஹேவ் டு பிரிங் ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஹர்ப்ரீத் பிரார். இல்லைன்னா என்னதான் திருப்பி அடிச்சாலும் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பேட்டிங் ட்ராக்ஸ்ல they might falter to deliver. Yes, completely agree. பட் பஞ்சாப் the way they started, அவங்க நல்லா தான் ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் they during the power play itself they were 66 in, I mean 4 ஓவர்ஸ்ல 66ங்கிறப்பவே ஒரு இன்டென்ட் வந்து நமக்கு தெரிஞ்சுச்சு, ஓ பஞ்சாப் வந்து இன்னைக்கு அவங்களும் they are going to go. அவர் எப்பவுமே சொல்லுவாரு, சீவலபுரி அந்த யாரோ சிங்கம் மாதிரி இப்படி வந்து பேட்டை தூக்கிட்டு வரணும், அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு தூக்கிட்டு வந்தாங்க. அபிஷேக் சர்மா எப்படி ஒரு எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு டிஃபரன்ஸை கொடுக்குறாரோ அதே மாதிரி பிரியன்ஷ் ஆர்யா ஃபார் பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லலாமா வித்யுத்? தாராளமா சொல்லாங்க. ஐ திங்க் செம்மையா ஆடி இருக்காரு பிரியன்ஷ் ஆர்யா. அந்த டெல்லி லீக்ல ஸ்டார்ட் பண்ணாரு, ஒரு ஓவர்ல 6 6 அடிச்சாரு, 100 அடிச்சாரு, செம்மையா ஆடுறாரு. ஜஸ்ட் அன்பிலீவபிள். அது வந்து to translate it to the highest level வந்து I think it shows a lot of character. and நான் நிறைய சொல்றேங்க, திரும்பி சொல்றேன், இந்த காலத்து பசங்க வந்து பயமே கிடையாதுங்க. ஐபிஎல் நீங்க 140 150 போடுறியா, நான் வெளில அடிக்கிறேன், அந்த மைண்ட் செட் தான் வராங்க நிறைய பசங்க. அண்ட் பிரியான்ஷ் அதே மாதிரி தான், பிரப்சிம்ரன் அதே மாதிரி, ஷேர் சைட் இஸ் லீடிங் த வே. அவர் வந்து காமிங்க, நீங்க ஆடுங்க தைரியமா, அடிச்சு அவுட் ஆனா பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் பால் வந்து பால வெளில அடிங்க. when you have a captain setting the tone like that, it will, you know, it's like a culture மாதிரி. and அது சூப்பரா பண்ணிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். அவங்க பேட்டிங், பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது மாதிரி ஆடுறாங்க. they have always been a very confused side. பாத்தீங்கன்னா
காம்பினேஷன் ஷோரா இருக்காது இது. பட் இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி லீடர் வந்து பாண்டிங் மாதிரி கோச் வந்து தே சீம் டு பி மச் மோர் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் தைரியமா ஆடுறாங்க. ஸோ எனக்கு வந்து ஐ எம் நாட் கோட் டு டேக் டூ மச் அபவுட் திஸ் லாஸ். நிறைய பாசிட்டிவ்ஸ் இருந்தது அவங்களுக்கே தெரியும் ஃபீல்ட் என்ன பெட்டரா பண்ணிருக்காங்க. பட் தி வே தே பேட்டட், தி மேக்கிங் ஆஃப் பிரியன் ஷேரியா, ஸ்ரேயஸ் ஐயரோட ஃபார்ம், மார்க்கஸ் ஸ்டாய்னிஸோட ஃபினிஷ், ஜாஷ் இங்கிலீஷ் ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் எப்போதான் விட போறாங்கன்னு தெரியல வெளில. அவர் ஆடலான்னு தெரியல எனக்கு. ஐ எம் வெரி வெரி சர்ப்ரைஸ் ஏன் ஆடலன்னு. அவரா வந்தா வச்சுக்கோங்களேன் இந்த பேட்டிங் ஆர்டரை நிறுத்தவே முடியாதுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒரு பிளேயரை காணவில்லை அப்படின்னு சொல்றீங்களே, எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. இவர் ஒருத்தரை சொல்றாரு, நீங்க ஒருத்தரை சொல்றீங்க. இதே நிலைமையில வந்து பஞ்சாப் போச்சுன்னா, பட் வி ஹாவ் டு கிவ் இட் டு பஞ்சாப், எஸ்பெஷலி ஸ்ரேயஸ் ஐயர். நீங்க சொன்ன மாதிரி the tone that he set, 82 of 36 balls. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல கேக்குறாங்க 245 அப்படிங்கிறப்ப வெயோ கான்பிடென்ட்ங்கிறப்ப அவர் சொன்னாரு 230 தான் நாங்க வந்து மனசுல வச்சிருந்தோம், 245 ஓகே நாங்க ஈஸியா வந்து இதை வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைச்சோம் அப்படிங்கிறாரு. பட் வாட் வென்ட் ராங்ங்கிறப்போ the dropped catches only இன்னைக்கு went wrong அப்படின்னாரு. P-Dog, do you also agree with that? எல்லா டீமும் கேட்ச் விடுறாங்க சஸ்திகா, எந்த டீம் தான் கேட்ச் இல்லை? யூ ப்ளீஸ் டெல் மீ ஒன் டீம் விச் இஸ் நாட் டிராப்பிங் கேச்சஸ். எவ்ரி பேட்ஸ்மேன் இஸ் கெட்டிங் பெனிஃபிட்டட் ஹியர் அண்ட் தேர். உங்களுக்கு 245ங்கிறது ஒரு இம்போசிங் டார்கெட் என்னை பொறுத்த வரைக்கும். ஜாஷ் இங்கிலீஷை பற்றி பேசினாரு, ஐ கம்ப்ளீட்லி என்டாஸ் தட். அவங்க என்ன பண்ணணும்? யாஷ் தாக்கூர் அவுட், ஹர்ப்ரீத் பிரார் இன், Josh English coming in place of Maxwell, Asmatullah Omarzai coming in place of the injured Lockie Ferguson. This is going to give them the variety. இப்போ நீங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியா வந்துட்டு ஒரு இது சொல்லிட்டு போயிடலாம், அந்த எபிசோட முடிச்சிடலாம். கேச்சஸ் வின் மேட்சஸ், T20ல கேட்ச் விட்டீங்க, அவர் அடிச்சிட்டாரு. எந்த டீம் கேட்ச் உள்ள எந்த பேட்ஸ்மேன் பெனிஃபிட் ஆகல? இஃப் யூ ஹேவ் 245 to defend and they are chasing it with 9 balls to spare, you're convincingly beaten. When you set up a monstrous target அப்படிங்கும்போது you have to see where you're lacking. Where they are lacking is a variety of the bowling, it's not the skill. எல்லாருமே ஒன் டைமென்ஷனல் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. இவரு மார்க்கோ யான்சன், லாக்கி ஃபெர்குசன், யாஷ் தாக்கூர், நீங்க பாத்துக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், தேர் ஆல் ஒன் டைமென்ஷனல். மேக்ஸ்வெல் பாத்தீங்கன்னா இஸ் a fill-in bowler. யஜுவேந்தர் சஹல் is lost his, unfortunately his confidence has been expensive because he's lacking support from the other end. அவங்க இதை பண்ணணும். நான் ஒத்துக்க மாட்டேன் கேச்சஸ் டிராப் பண்ணதுனால. அதுன்னு என்னை பொறுத்தவரைக்கும் 245 is a good enough score to defend no matter what is the batting surfaces. So their bowlingல தான் வந்து they actually missed it in their bowling அப்படின்னு தான் வந்து நீங்க சொல்றீங்க. Hopefully you want to add on to it with you? இல்ல, I'm sorry, I just want to add what has happened to வைஷாக் விஜயகுமார். இன்ஜர்ட் லிஸ்ட்ல இருக்காரா என்ன தெரியல. ஏன்னா ஒரு bowler ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணி தந்திருக்காரு உங்களுக்கு. ஓகே, ஃப்ரம் த ஜாஸ் ஆஃப் டிஃபீட் வந்து இம்பாக்ட் பேரை கொண்டு வந்து செம்மையா போலிங் போட்டு உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி தந்திருக்காரு ஜஸ்ட் a few matches before. அது மாதிரி இருக்குச்சு ஐடியலி சூட்டட் போலர் ஃபார் தீஸ் கைண்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ். இப்போதான் பிரசன்னா சொல்லியிருக்காரு ஒன் டைமென்ஷனல் போலர்ஸ், ஹி வுட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட். நிறைய நக்கல் பால் போடுவாரு, இது பண்ணுவாரு, அது பண்ணுவாரு, வெரி ஸ்மார்ட் ஆபரேட்டர் அவரு. சின்னசுவாமி பாட்டா பிச்சஸ்ல ஹி வாஸ் அ வெரி வெரி குட் போலர். அவர் அடிக்கத்தான் கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டார்கெட்ல ஏன் அவர் வரலன்னா எனக்கு ஐ திங்க் இட்ஸ் மேபி பியாண்ட் கிரிக்கெட்டிங் ரீசன்ஸ், வெரி ஸ்லைட்லி இன்ஜர்ட் ஆர் எனக்கு புரியல வாட் த ரீசன்ஸ். இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு நோ. ஆல்ரைட், நம்ம வந்து பஞ்சாப் கிங்ஸ் தான் இதற்கான பதில வந்து அவங்க நமக்கு சொல்லியே ஆகணும், சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பட் சன்ரைசர்ஸ் டெஃபினெட்லி இந்த ஒரு பெரிய வின்னால நம்பர் 8 பொசிஷன்ல பாயிண்ட்ஸ் டேபிள்ல போயிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி அவங்க கண்டினியூ பண்ணா நோ ஒன் கேன் ஸ்டாப் தெம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுல இருந்து நம்ம அதற்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்சை பத்தி நம்ம பேச போறோம். LSG வர்சஸ் தி குஜராத் டைட்டன்ஸ். ரெண்டு பேருமே நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. பட் இன்னைக்கு குஜராத் டைட்டன்ஸ் failed. They just fell short. Probably LSG க்கு வந்து it is a second consecutive win at home. And P-Dog சொன்ன மாதிரி வரும்போதே வந்து நாங்க சீவலபுரி அவங்கள மாதிரி வந்து பேட் தூக்கிட்டு தான் நாங்க வருவோம். அது வந்து கரெக்டா அந்த இன்டென்ட் வந்து அவங்க புடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாமா P-Dog? அதாவது they know that Vidyut knows that, you know that, the whole world knows that they're not a potent bowling team அப்படிங்கும்போது they have to score 30 runs more than the average winning score to win அப்படிங்கும்போது இங்கே ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அந்த சர்ஃபேஸில் 187, GT 180 அடிச்சாங்க. they didn't fell by a large margin. அதை நான் இல்லைன்னு சொல்ல. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, from 120 for no loss in 12 overs,
Imagine they have conceded 60 for 6 in 8 overs with the bowling attack, which everyone, including me, was saying that not good enough. The way they pulled it back. GT ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட வின்னிங் தியரி, the top 3 batters and bowlers, அவங்களோட டெத் ஹிட்டிங், பவர் ஹிட்டிங் is not as great as compared to other teams. This top 3 has to do the job. So once unfortunately bowling unit வந்து உங்களுக்கு ரஷீத் கான் is not the same Rashid Khan for them. இப்போ எல்எஸ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதெல்லாம் வராங்க, ஐ வாண்ட் டு ஸ்கோர் த 30 ரன்ஸ் மோர். இன்னைக்கு 180 போது கத்தி தூக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் கடைசி வரைக்கும் அடிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க ஒரு டீம் தான் அந்த மாதிரி ஆடணும், ஏன்னா பிகாஸ் they don't have the fire power to win a game of cricket with the ball, but the bowlers exceeded the expectations. இன்னொன்னு, லார்டு டீம்ல லார்டு வச்சிருக்கீங்க, நீங்க எப்படியா தோப்பீங்க? நீங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு, ஜிடி இஸ் மிஸ்ஸிங் ககிசோ ரபாதா, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அலெக்ஸ் பாண்டியன் வாஸ் பினாமினல் இன் ஆல் தீஸ் கேம்ஸ். இன்னைக்கு நிறைய ரன் கொடுத்துட்டாரு. தட் இஸ் கிரிக்கெட் ஃபார் யூ. சாய் கிஷோர் என்ன பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த டாப் 3-4 ஸ்பின்னர்ஸ் இந்த காம்படிஷன். இன்னைக்கு ரன் கொடுத்துட்டாரு. அப்படிங்கும் போது உங்களோட அந்த டெத் ஹிட்டிங் வந்து சரியா வரலன்னா எண்ட் அப் வித் ஃபியூ ரன்ஸ் லெஸ். ஆனா இந்த ஒரு தியரியை வச்சுட்டு அவங்களோட ஒரே ஸ்ட்ரென்த் பேட்டிங் தான். அதை வச்சுட்டு டேபிள்ல இந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னா, ஐ எம் த ஒன் ஹூ கேவ் ப்ரிவியூ வித் வித்யூத் சேயிங் தட் அண்ட் அஸ்வின் they are going to end up comfortably at the bottom 3. I want to get it horribly wrong. I want to troll my own self for saying that I want LSGs to get into playoff. They deserve it. அதாவது பட்டது மக்களே, பீடாக் தன்னுடைய அந்த கோரிக்கை உங்ககிட்ட வந்து வச்சுட்டாரு, வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. மன்னிச்சு விட்டுருங்க, நம்ம பீடாக் தான், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ வாண்ட் டு கம் டு திஸ் வித்யூத். எல்எஸ்ஜி இன்னைக்கு ஒரு போலிங் யூனிட்டா தே வர் பெட்டர். இன்ஃபேக்ட் பீடாக் சொன்னாரு 12 ஓவர்ஸ்ல 120 அப்படின்னு வந்து ஜிடி 4th கியர்ல போயிட்டு இருக்கிறப்போ, இருமா நான் ஒரு ஸ்டாப் உனக்கு வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா இன்னைக்கு வந்து தே டிட் ஸ்டெப் அப். அவங்க வீக்னஸ் இஸ் பிகமிங் த ஸ்ட்ரென்த்ங்க. ஆனஸ்டா சொன்னீங்கன்னா ஐ திங்க் அவர் வந்து பீடாக் வந்து கரெக்டா சொல்லிருக்காரு. எனிபடி வுட் ஹவ் சீன் திஸ் டீம். நீங்க பாத்தீங்கன்னா they would have said this bowling is weak. ஆனா அங்கதான் பியூட்டிங்க. அங்கதான் they have showed by being smart and understanding what needs to be done in this format. நீங்க பண்ணீங்கன்னா இந்த ஃபார்மேட்ல செம்மையா பண்ணாங்க. 4 o'clock கேம் வந்து எப்பவுமே ஸ்பின்னர்ஸ் will come into play. புது பேட்ஸ்மேன் வந்து they will take 5-6 balls to settle down. அதான் ஆயிருக்கு. and if you lose wickets you can always come back to the game. திக்வேஷ் ரெவலேஷனா இருக்காரு. ரவி பிஷ்ணா அன்பலிபிள். ஷார்துல் தாக்கூர் வந்து சூப்பர், அப்படியே மைண்ட் செம்மையா ஸ்லோவர் பால்ஸ் போட்டாரு, மிக்ஸ் பண்றாரு. ஸோ அது போறாங்க. உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் ஸ்கில் தேவையில்லை. நீங்க இந்த ஃபார்மேட்ல ஸ்மார்ட்டா இந்த டிஜே பிராவோ மாதிரி ஒரு கிரேட் எக்ஸாம்பிளே கிடையாதுங்க. அவர் மாதிரி ஒரு புத்திசாலி போலர் சான்ஸே இல்ல. வேர்ல்ட்ல 500+ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்னும் எக்ஸ்பிரஸ் ஸ்பேஸ் கிடையாது, அதெல்லாம் ஸ்விங் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் பீங் வெரி வெரி ஸ்மார்ட். அதான் நீ காமிச்சிருக்காங்க எல்எஸ்ஜி. அவங்க பேட்டிங் பத்தி நம்ம அதே ப்ரிவியூல சொல்றோம். நிக்லஸ், இஃப் எல்எஸ்ஜி ஹேவ் டு டூ வெல் இன் திஸ் டோர்னமெண்ட்னா அந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் நிக்லஸ் பூரன், டேவிட் மில்லர் அண்ட் இன்னொருத்தர் மிஸ் பண்றாரா தெரியல. அப்கோர்ஸ் இவர் மிச்சல் மார்ஷ் இன்னைக்கு கேம்ல கூட இல்ல. மாக்ரம் பியூட்டிஃபுல்லா ஸ்டெப் அப் பண்ணாரு. சோ நீங்க ரிஷப் பந்த் தான் வந்துட்டுமே வந்து 3 லெஃப்ட் ஹேண்டர் ஹேவ் டு ஸ்டெப் அப். நிக்லஸ் பூரன் எல்லா மேட்சும் ஸ்டெப் பண்ணி எங்கேயோ போயிட்டாரு அவரு. சோ அது மாதிரி இருந்துச்சு. the bowlers are reacting beautifully and I think credit has to go Rishabh Pant as a batter. Yes, he will come good, அது பத்தி doubt இல்ல. but as a captain he's led the team very well. He is getting the best out of uncapped players. and எனக்கு தெரிஞ்ச ஒரு டீம் T20 கிரிக்கெட்ல uncapped players start doing well, that side becomes dangerous. நீங்க கேப்னு சொன்னதான் ஆரஞ்சு கேப் சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்துச்சு. அப்படியே கழட்டி நிக்கலஸ் பூரன் அதை இந்தா பண்ணியே வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் எஸ், எல்எஸ்ஜி தே ஆர் அ பவர்ஃபுல் பேட்டிங் டீம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் டு ஹியர் மோர் அபவுட் பந்த்ஸ் கேப்டன்சி ஒன்லி, பிகாஸ் அவருக்கு தொடர்ந்து எதுவுமே அவருக்கு செட் ஆகல. பட் இன்னைக்கு in an absence of Mitchell Marsh, the way he stepped up, I think we have to give it to him இல்லையா? டீமுக்காக again and again இது அவர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு பீடாக். அதான் சொல்றேனே, இப்ப நிறைய பேரு would have thought that Mitchell Marsh இல்லைன்னு they would have been tempted to say that they're going to bring in Matthew Bretzke, another aggressive young South African batsman. அவர் எப்படின்னா மிச்சல் மார்ஷோட ஆப்சன்ஸ் இந்த ஒரே ஒரு மேட்சுக்கு தான் இஸ் கோயிங் டு கம் பேக்.
ஸோ அவங்க அவர் ஓகே. இப்போ முதல்ல மயங்க் யாதவ் போனாரா? ஓகே. மோஷின் கான் போனாரா? ஓகே. மிச்சேல் மார்ஷ் போறாரா? ஓகே. One good thing that has happened is Pant himself opened the batting even though he didn't score as many runs as he would have wanted. ஒரு 18 பால் 21 பேட்டிங் ஓப்பனிங் த டாப் ஆஃப் த ஆர்டர். நானே போறேன். That is what exactly you need from a player, you need from a captain, whether he performs or not. இந்த மாதிரி ஒரு situation இருக்கு. I will take the responsibility. I kept the wickets for 20 overs. I am going to open the batting. 180ங்கிறது கொஞ்சம் கம்மி. நான் சொன்னது 7 ரன் தான் கம்மி. It's a challenging score. டப்பு டிப்பின் விக்கெட் விழுந்துனா there have been in a problem. This should have given a world of confidence for them. எப்படி யோசிப்பாங்க, நாளைக்கு ஒரு நிக்லஸ் பூரனே ஒரு மேட்ச் ஆடலனால நிக்லஸ் பூரன் இல்லையா, we can still win. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸை இந்த கோச்சிங் ஸ்டாஃபும் கேப்டனும் பிளேயர்ஸுக்கு இன்ஸ்டில் பண்ணணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு இன்ஸ்டில் த பிலீஃப், எஸ் வி கேன் டூ இட் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு த வே தே ஆர் பிளேயிங், த கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் வாட் தே ஆர் ஷோயிங், ஐ திங்க் ஒன்லி தேர் இஸ் கோயிங் டு பி குட் மொமெண்டம் அண்ட் குட் திங்ஸ் டு ஹேப்பன் ஃபார் எல்எஸ்ஜி இன் ஃபியூச்சர். அதில் சந்தேகமே கிடையாது. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் தம். இன்ஃபேக்ட் நீங்க கோச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னப்புறம் தான் தெரியுது, ஒரு எல்எஸ்ஜியோட கோச்சிங் ஸ்டாஃபை பாக்குறப்பவும் சரி, ஜிடியோட கோச்சிங் ஸ்டாஃபை பாக்குறப்பவும் சரி, டிசியோட கோச்சிங் ஸ்டாஃபை பாக்குறப்பவும் சரி, தெரியுது த இன்டென்ட் இந்த 3 டீமுக்கு நமக்கு ரொம்பவே அழகா வந்து தெரியுது. ஹோப்ஃபுல்லி அவங்க வந்து எல்எஸ்ஜி வந்து ஒரு 3 wins அந்த ட்ராட் இருக்காங்க. ஐம் ஷோர் நீங்க சொன்ன மாதிரி அந்த மொமெண்டம் பிடிச்சு தே ஆர் கோயிங் டு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள்ல அந்த டாப் 4ல முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களோட ஒரே கனவா இருக்கும். குட் லக் எல்எஸ்ஜி, குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்ததா நம்ம நாளைக்கும் ஒரு டபுள் ஹெட்டர் இருக்கிறதுனால நாளைக்கு மேட்சஸ் பத்தி நம்ம முதல்ல ஒரு ப்ரிவியூ பண்ணிடலாம். முதல் கேம் இட் இஸ் த மேட்ச் பிட்வீன் த ராயல்ஸ். ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ், இன்னொரு பக்கம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. அப்படின்னா சொல்லுங்க, உங்ககிட்டயே வரேன். ஏதோ மீசையா முறுக்குறீங்க இப்படிங்கிறீங்க. அவே கேம்ஸ்னாலே ஆர்சிபி இது நம்ம ஈத்தாரா நம்மதோ அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க பீடாக். இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப 2 மேட்ச் அவங்க தோத்துருக்காங்க ஹோம்ல. எஸ், ஐ அக்ரி. But on top of it, they beaten 3 top teams in that fortress, which that has not happened in RCB's case for many years. அப்படிங்கும்போது people should not write too much into it. அதோ இவங்க ஹோமுக்கு வந்தாலே தோத்துருவாங்க. They played 5 games, they won 3. That's not bad at all looking at the table. உங்களுக்கு only thing what they got to do, everything is settled down. இப்ப லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா that is what they missed out. They have to get Jacob Bethel in place of Liam Livingstone. நான் திருப்பி சொல்றேன், Jacob Bethel has not arrived to T20 cricket, particularly in high scoring games like this, but still is going to give you stability when you are in trouble like that. பயங்கரமா ஸ்டார்ட் பண்ணி டப்பு டிப்பின் விக்கெட் விழுந்து என்ன பண்றதுன்னு தெரியாம they ended up well below the par score. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. The one change they have to do is to get in Jacob Bethel. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வனிந்து ஹசரங்கா will be back. அவரும் பர்சனல் ரீசன்ஸ் போயிட்டாரு. வனிந்து ஹசரங்கா இல்லைன்னா அந்த டீம் வந்து ரொம்ப தீக்ஷனா, அகைன் இஸ் நாட் அட்டாக்கிங் ஸ்பின்னர், இஸ் டிஃபென்சிவ் ஸ்பின்னர். செம மாட்டுவாங்க. they will also only going with Jofra Archer. இந்த ஜெய்ப்பூர் புதுசா இங்க நம்ம போறோம். 189 is going to be the winning score here. அப்படிங்கும் போது என்ன பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது, சரி நீங்க அடுத்த செக்மெண்ட் ஒவ்வொன்னா கேப்பீங்க. 189 is a winning score in Jaipur. இல்ல ஏதோ சொல்ல வந்தீங்களே, டாஸ வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் 189, இல்ல நீங்க சேஸ் பண்ணாலும் தயவு செஞ்சு 189 குள்ள இது பண்ணிருங்க அப்படிங்கிறீங்க. அதானே, அவ்வளவுதானே? இல்ல நீங்க அடுத்த கேள்விக்கு சொல்லும் போது அந்த டீடைல்ஸ்க்கு வரலாம்னு சொல்லிட்டு, so I would rather wanted to go to Vidyut and get back to you on the details. Vidyut, எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, because Jaipur is their home turf, ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஹோம் டர்ஃப் அப்படிங்கறதுனால of course பீடாக் வந்து சொல்லியிருக்காரு என்ன அவங்க லேக் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. பட் ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கறத அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? I don't think it'll be too much of advantage. One thing which will be in their favor is going to be a 4 o'clock game, and the spinners will come into play. RCB spinners only have not put a game. The reason why RCB lost was because of spin. So that's the only way they can really attack RCB and get them out of the game. Theekshana and Hasaranga's 8 overs are going to be very, very crucial. And the 8 overs, if they create an impact, I think Rajasthan Royals will put a lot of pressure on RCB.
But otherwise, எனக்கு தெரிஞ்சு RCB has all the bases covered. I think they have been very, very good form. Phil Salt போட்டு பொழகிறாரு. விராட் கோலி has brought us so much freshness into his game. போன கேம் அந்த பிட்ச்ல பேக் புட்ல ஸ்பின்னர் ஒரு 6 அடிச்சாருங்க. அதெல்லாம் அன்பிலீவபிள். ஸோ விராட் கோலி பீங் இன் சச் குட் ஃபார்ம் எப்பவுமே இந்த இருக்கிற IPL, but the way he is batting, he's added a new dimension to his batting. Fearless ஆடுறாரு, என்ஜாய் பண்றாரு. So lot of things are going the way. அவங்க 3 ஃபாஸ்ட் bowlers பத்தி நிறைய பேசிட்டோம். Only thing is spin. அவங்க குணால் பாண்டியா ஓகே ஒரு மேட்ச் 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு, பட் அதர்வைஸ் தட்ஸ் the only thing which is stopping them. And அங்க தான் RCB வந்து have to catch them because it's a 4 o'clock game. அந்த 4 o'clock game அந்த 8 ஓவர் நல்லா சோக் பண்ணா ஹசரங்கா both the Sri Lankan spinners, they will have a chance in the, otherwise it's going to be tough. RCB are very, very strong. Yes, last game அவங்க சரியா ஆடல அவங்க ஹோம் இதுல. They had a great start, they just couldn't get back, they couldn't recover, but அவங்க வந்து they are in the right tracking எனக்கு தோணுது. அவங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவர் ஆல்ரெடி RCB கலர்ல வேற வந்து சப்போர்ட்டை வந்து காமிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறத மக்களுக்கு நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன். பட் பீடாங், மேட்ச் அப் அப்படின்னா என்ன இல்லையா? இல்லங்க, சும்மா ரெட் டி-ஷர்ட் பண்ணுங்க நீங்க வேற. மேட்ச் அப் இல்லாம எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க, நீங்க கேளுங்க. உங்களோட மேட்ச் அப் யாரு? உங்களோட மேட்ச் அப் யாரு? ராயல்ஸ் வெர்சஸ் ராயல்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கோயிங் டு கெட் Phil Salt அவுட் early. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவரை எடுத்தா விராட் கோலி வில் கோ டு அக்ரெசிவ் கியர். தட்ஸ் a most important thing. மகேஷ் தீக்ஷனாவோட கேரம் பால் வர்சஸ் Phil Salt early on, very first over in the power play, if not the second over. ஃபர்ஸ்ட் பவர் பிளேலே வந்து அந்த விக்கெட் போயிடும் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டாரு. ஆல்ரைட், இந்த பக்கம் வித்யுத் உங்கள்கிட்ட வரேன். எந்த மேட்ச் அப் நீங்க பார்க்க ஆர்வமா இருக்கீங்க? Same thing. எனக்கு தெரிஞ்ச Phil Salt தான், but I will go with Jofra Archer. Jofra Archer, I think it's going to be a very interesting contest. Phil Salt likes space on the ball. Jofra Archer ஏத்ததான் போறாரு. If we can get Phil Salt out early, then where the spinners will come into play and தோணுது. நீங்க power playல if you let Phil Salt get a good start, then spinners கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. So அந்த விதத்துல I feel Jofra Archer should get Phil Salt early if RR have to compete and do good things this game. நீங்க எல்லாம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவுட் ஆஃப் தி சிலபஸ்ல இருந்து ரஜத் படிதார் நாளைக்கு வர போறாருங்கிறதையும் நான் வந்து தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏன்னா தொடர்ந்து அவர் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து சூப்பரா வந்து விளையாண்டு இருக்காரு, கேப்டன் ஆஃப் RCB. பட் ஆல்ரைட், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் தி கேம் அப்படின்னா யாரு சொல்வீங்க பீடாக்? நான் எப்பவுமே வந்து எனக்கு கால்ஸை பத்தி உங்களுக்கு தெரியும். இப்ப அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் டியூ. அந்த ஒரு மேட்ச் ஒரு 60 அடிச்சாரு, அப்புறம் போன மேட்ச் அப்படியே ஒரு ஸ்லைஸ் பண்ணி டீப் பாயிண்ட்ல அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் யசஸ்வி ஜெய்ஸ்வால் when it comes to Rajasthan Royals. This is going to surprise everyone. The other guy what I'm going to pick from RCB no one will pick is going to be Tim David. But why? இந்த 7 to 15 overs ரொம்ப கஷ்டமா இருக்கும், பர்டிகுலர்லி 4 மணி கேமு. If my memory serves me right, RCB bowled out Rajasthan Royals for 50 in Jaipur. 50 in Jaipur. Okay? இந்த ரீசென்ட்லி இந்த 2-3 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், டக்குன்னு இப்போ இன்ஸ்டன்டா சொல்றதுனால பார்க்காம சொல்றேன், 50க்கோ 60க்கோ ஆல் அவுட் பண்ணாங்க. ஸோ ஐம் விஷுவலைசிங் தட் த மிடில் ஓவர்ஸ் இஸ் கோயிங் டு பி வெரி டஃப். Tim David is definitely going to give a massive thrust in the end. ஒரு 43 ஒரு 23 பால் அவர் அடிப்பாரு அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. That's why I'm picking Tim David. All right, great pick. Vidyut, உங்களோட picks? I'm going to take a chance and go with Tikshana. ஏன்னா இந்த பிட்ச்ல I feel he's going to create triples. RCB again, அவங்க வந்து 2-3 wickets. Rajat Paidar is one of the best players of spin. அவரை குவிக்கா இந்த மேட்ச் மத்தியானம் கேம் எடுத்தா வச்சுக்கோங்களேன், தென் இட்ஸ் புட்டிங் a lot of pressure. டாட் பால் பர்சன்டேஜும் ஹை ஆகும். ஸோ அதுக்கு ஐ திங்க் தீக்ஷனா ஹேஸ் டு ஸ்ட்ரைக், கெட் 2-3 மெயின் விக்கெட்ஸ் அண்ட் அவருக்கு பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ எனக்கு இட்ஸ் கோட் டு பி தீக்ஷனா ஃப்ரம் RR அண்ட் ஃப்ரம் RCB இட் ஹஸ் கோட் டு பி பத்திதார். ஏன்னா திரும்பி the middle 7 to 15 overs in the afternoon game is going to be very, very important. அந்த டைம்ல ஸ்லோ டவுன் ஆகலாம், ஆனா இவருக்கு அந்த 6 hitting ability வந்து செம்மையா இருக்கு. ஸோ ஹீஸ் கோட் டு பி a key for RCB. இப்படிதான் திலக் வர்மான்னு நான் சொன்னேன், அதுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ரஜத் படிதருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறேன். பட் எஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கேம்னு சொல்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் எந்த டீமை சூஸ் பண்ணிக்கீங்க? which ராயல்ஸ்க்கு சூஸ் பண்றீங்க சொல்லிருங்க. who will win the match? கேக்குறதுக்கு எதுவுமே கிடையாது. கேக்குறதுக்கு எதுவுமே ஐயோ தெரியாம கேட்டேன், மன்னிச்சிருங்க. அவரு வந்து ரெட் சட்டை போட்டுட்டு இருக்காரு, எதை சூஸ் பண்ண போறேன்னு தெரியாது. ಈ ಸಲ ನಮ್ಮದ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಇವತ್ತು ನಮ್ಮದ ಹೌದು ನಮ್ದೇ அப்படின்ட்டாரு. ஓகே, நீங்க வித்யுத்?
ஏன் குரு ஆர்சிபி? ஐயோ என்னது அப்படியே பிளாட் திருப்பிட்டாரு. ஓகே, சோ ரெண்டு பேரும் ஆர்சிபி. ஆர்சிபி சப்போர்ட்டர் இல்ல, பட் ஆர்சிபி லெட்ஸ் யா கிவ் தே நோ ஆர் ஐ பிளேயிங் சம் அண்டர்ஸ்டாண்ட். சூப்பர் நாளைக்கு கிரிக்கெட். கேம். யா கண்டிப்பா ஓகே, சோ போத் ஆஃப் ஐ யூ. அம் லவ்விங் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தே ஆர் பிளேயிங். அதனால எனக்கு ஓகே தெரிஞ்சு ஆர்சிபி தான் அடிக்க போறாங்க நாளைக்கு. ஓகே, நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் டீம் ரெட், நான் டீம் பிங்க். ஓகேவா? சும்மா 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 சொல்லணும்ல, அதுக்காக வந்து நான் சொல்லிக்கிறேன். ஆல் ரைட். ஓகே, அடுத்த கேம் பத்தி நம்ம பேசியே ஆகணும். அஃப்கோர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். ரெண்டு பேருமே முதல் முறை டெல்லியில இந்த சீசன்ல வந்து டெல்லியில போய் விளையாட போறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி டிசிக்கு வந்து வைசாக் தான் வந்து ஹோமா இருந்துச்சு. அவங்க மும்பைக்கு அடுத்த நாள் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸே அங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து லேட்டஸ்ட் தகவல் அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஆஃப் த கேம்? முதல்ல பி டாக், ஐ ஸ்டார்ட் வித் யூ. ஃபெரோஷா கோட்லா போன தடவை 5 மேட்ச் ஆடினாங்க. 5 மேட்ச்லேயும் டீம் வின்னிங் த டாஸ் போலிங் போட்டாங்க. 5 மேட்ச்லேயும் முதுகில் டின்ன கட்டி எல்லா மேட்சும் 220, 240, 250, 235 5 மேட்சும் டீமை சேஸ் பண்ணி தோத்தாங்க. நாளைக்கும் ஜெயிக்கிற டீம் டாஸ் வின் பண்ணி போலிங் தான் போடுவாங்க. 230 கொடுப்பாங்க, தோப்பாங்க. அது எந்த டீம்ன்றதை அதுக்கப்புறம் விலாவாரி வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லி மட்டும்தான். இப்போ ஒரு ஃபேஸ் சொல்லுவேன், கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஒரு ஃபேஸ் இந்த ஃபேஸ் இப்படியா பவர் பிளேல பார்த்து ஆடுங்க. 7 to 10 வந்தது கல்ட்டு தான். அது எப்படின்னா அந்த கிரவுண்ட்ல ஒரு மாதிரி ரெக்டாங்கிளா கண்ணப்பண்ண ஒரு மாதிரி இந்த மாயாவி குகை மாதிரி இருக்கும். அந்த கிரவுண்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் லாங் ஆஃப் மாதிரி இருக்கும், லாங் ஆஃப் வந்து டீப் டிக்கெட் மாதிரி இருக்கும். ஒரு ஷேப்பே இல்லாத ஒரு கிரவுண்டு, ஒரு குட்டி கிரவுண்டு. பிச்சிலேருந்து எச்சத்தப்புனா 6 போயிடும். அந்த மாதிரி ட்ரூ பேட்டிங் பிச்சு, லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்டு. வித்யூத் 225 225 சொல்லுவாரு. நான் எப்பவுமே அவர் அப்போஸ் பண்ணுவேன், 205 போறியா அப்படின்னு. 220 அடிக்கலன்னா சல்லி சான்ஸ் கிடையாதுங்க. இட் இஸ் கோயிங் டு பி an exciting game. என்ன பொறுத்த வரைக்கும் மும்பை will have an edge. ஓ பட் டெல்லி வந்து they are unbeaten throughout வந்து எல்லா கேம்ஸுமே வின் பண்ணிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட கோச் நம்ம யாருன்னு வந்து தெரியும், ஹேமந்த் பதானி. அவர் பயங்கர பிளானோட வருவாரு அப்படிங்கறதையும் நான் இங்க சொல்லியே ஆகணும். வித்யுத், பட் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்குங்கிறாரு. டு யூ ஆல்சோ அக்ரி வித் தட்? இட் இஸ் ஐ திங்க் டெல்லி வந்து செம்மையா ஆடி இருக்காங்க. பட் ஐ வில் கோ பை ஹிஸ் திஸ். ஐ திங்க் மும்பை have to step up more than anything. They are a big team. அவங்க வந்து பிக் கேம்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அண்ட் ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன் இருக்காங்க. ஸோ ஒரு நவ் அண்ட் நெவர் சிச்சுவேஷன் மாதிரி இருக்காங்க. ஸோ ஐ ஃபீல் தே வில் கெட் த பெஸ்ட் கேம் டுமாரோ. ஹேவிங் செட் தட், அவர் சொன்னார் டெல்லியில ஃப்ரேசர் மெக்காக்ல இந்த பக்கம் பார்த்தா வச்சுங்களேன் பவுண்டரி இங்கே இருக்கும், பக்கத்துலேயே இருக்கும். இப்படி பார்த்தா இங்க இருக்கும் 55 மீட்டர்ஸ், 56 57 மீட்டர்ஸ் சைட் பவுண்டரி எல்லாம். இட் இஸ் ஆக்சுவலி அ கிரேவ்யார்ட் ஃபார் bowlers. சத்தியமா இல்ல. இன்ஃபேக்ட் யாரோ சொல்லியிருந்தா ரீசெண்டா, இப்படி பார்த்தா அந்த காமெடிட்டர்ஸ் கூட கேட்குமா அப்பல அங்க பக்கத்துலயே இருக்கும் காமெண்ட்ரி பாக்ஸ் கூட. இட் இஸ் a வெரி ஸ்மால் கிரவுண்ட். அவர் சொன்ன மாதிரி இல்லை, இப்போ அந்த புது ஸ்டேடியம் கட்டினப்போ இந்த ஷேப்லாம் பயங்கரமா இருக்கும். ஃபீல்ட் செட்டிங் பண்ணதே கஷ்டம்னா, ஆனா டு கிவ் இட் டு த கிரவுண்ட்ஸ்மென் த லாஸ்ட் 2 years இட் இஸ் பீன் அ பேட்டிங் பாரடைஸுங்க. நாங்களாம் ஐபிஎல் ஆச்சு எப்பவுமே கோர்ட்லாம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் லோவா தான் இருக்கும். ஒரு இந்த பவர் பிளேக்கு அப்புறம் அந்த ரத் பாட்டியா மாதிரி போலர்ஸை கீப்பரை மேல வச்சு வந்து ஸ்லோவா போட்டு அடிக்கவே முடியாது. பட் நவ் இட்ஸ் பிகம் கிரேட் ஃபார் த பேட்டர். சொன்ன மாதிரி இன்னைக்கு 245 பிக் கிரவுண்ட்லயே சேஸ் பண்ணாங்க. 245 இந்த கிரவுண்ட்ல இது நீங்க சென்சிபிளா ஆனா கம்ஃபர்டபுளா சேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட். ஸோ இட்ஸ் கோட் பி வெரி டஃப் ஆன் த bowlers. அங்க கூட இட் இஸ் ஐ திங்க் விச் டீம் bowls better is going to win the game. ஏன்னா பேட்டிங் அடிப்பாங்க, 6 அடிப்பாங்க நிறைய. எந்த டீம் பெட்டரா போல் பண்ண போறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்கன்னு தோணுது எனக்கு. அதுவும் நீங்க இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா எச்ச துப்புனா அப்படின்ட்டு நிறைய ஸ்டாட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஆர்கேஎம் கிரவுண்ட்ல நீங்க கோச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அங்க இருக்கிற பவுண்டரி சைஸை விட இது சின்னதா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங். ஒரு சைட்லாம் இல்ல, இட் இஸ் ஆல்மோஸ்ட் அங்கதான். நிஜமா சொல்றேன். நீங்க 57 மீட்டர்ஸ் நினைச்சு பாருங்களேன். 55 to 57 meters. அதோட நீங்க கார்னர் விக்கெட்ல ஆடினா that will be 55 meters. So that's how it is. Side boundaries are very very short. Not that the straight boundaries are long. அது கூட, but compared to the straight boundaries வந்து கொஞ்சம் longer. So நீங்க length you have to take a chance and bowl fuller. நீங்க ஷார்ட் எல்லாம் போட்டா அவ்வளவுதான். தேங்க்யூ. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட சோஷியல் மீடியா ரீல் ஒண்ணு வந்து பார்த்தேன் பீடாக். அதுல வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அக்ஷர் பட்டேல் வந்து கேக்குறாரு, என்ன விக்கெட், என்ன பாட்டா விக்கெட்டா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் இப்படி திரும்பி, எனக்கு முன்னாடி நீ தான் சொல்லணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. சோ நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்றது பார்த்தா இட் பி a very high scoring game அப்படிங்கிற மாதிரி தான் ஐ ரியலி ஃபீல். பீடாக்,
எந்த எந்த ஃபேஸ் ஆஃப் பாக்குறதுக்கு நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க? இப்போ எனக்கு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்டிங்கன்னா இப்போ ஒரு கட்டாந்தர அப்படின்னு சொல்லிட்டேன், உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். திலக் வர்மா அப்படின்றேன், வருமானு கேட்காதீங்க, வரும். அதுவும் இந்த பிச்சில் எப்படின்னா இது வித்யுத் ஒத்துப்பாரு. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்கொயர் பவுண்டரி 52 மீட்டர் இருக்கும். பாயிண்ட்ல 6 அடிச்சிருவாரு இங்க திலக் வர்மா. நீங்க லென்ஸ்ல நீங்க எரர் பண்ணீங்கன்னா டமால்னு பாயிண்ட்ல தூக்கி 6 அடிச்சிருவாரு. எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு பிச்சு ட்ரூ பவுன்ஸ் மும்பை இந்தியன்ஸ்ல புட்டிங் மை மணி ஆன் வில் ஜாக்ஸ். சாரி திலக் வர்மா இப்ப சொல்லிட்டேன்னா வில் ஜாக்ஸ் சொல்ல முடியாது. 2 பிளேயர் மும்பை இந்தியன்ஸ்ல எடுத்துட்டுமா? அது தவறானது, அது செய்யக்கூடாது. டெல்லி கேபிட்டல்ஸ்ல யாருக்காச்சும் ஒரு சான்ஸ கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பிச்சிலையும் someone can really shine when it's going to be a great. The only one bowler I would say is Kuldeep Yadav. He can still come out successful. He can still come up with a 2 for 37. If any bowler bowls 2 for 37 in 4 overs in Delhi, that is a match-winning performance for me. So I'll pick Kuldeep Yadav here, and I'm going to pick Tilak Verma there. ஓகே வித்யுத், உங்களுக்கு? நான் ஐம் கோட் கோ தி ஆசி யங் ஓப்பனர் ஜேக் ஃப்ரேசர் மெகா. போன வருஷம் வந்து ஃபெரோஷா கோட்டால என்ஜாய் பண்ணாருங்க. இந்த வாட்டி ஃபெரோஷா கோட்டால ஆடவே இல்லை. நாளைக்கு வந்து அந்த கிரவுண்ட்ல வந்து பட்டுது வச்சுக்கோங்க அவருக்கு. இட் வில் பி 6 hours 85-90. ஆமா, இப்படிதான் அவருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை. அது வந்தா ஐ திங்க் டெல்லி எங்கேயோ போயிடுவாங்க. ஆன் த கான்ட்ரி நான் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஐ வில் கோ அந்த ஃப்ரேசர் மெக்கா ஸ்டாப் பண்ணிக்க. வி நீட் ஜஸ்பிரீத் பும்ரா டு ஃபயர் டுமாரோ. பும்ரா இஸ் கோயிங் டு பி a very crucial bowler for MI. அவர் வந்து பயங்கரமா போட்டுதான் ஆனோம். எஸ் குல்தீப் அவர் சொன்னாரு. எஸ் குல்தீப் has done great things in this ground for a spinner. One of the toughest places to bowl. அங்கேயோ தனியா தெரிஞ்சிருக்காரு. பட் பும்ரா only thing if he can get 6 out of 6 is Yorkers goingல. அது மட்டும் போட்டா அடிக்கிறது கஷ்டம். ஸோ பும்ரா இஸ் கோயிங் டு பி மை ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மர். மும்பைக்கு அவர் ஷைன் பண்ணி தான் ஆனோம். ஏன்னா bowling வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணா Mumbai have enough firepower, the bat to get how many ever runs DCs if they go to bat first. ஆல்ரைட், அண்ட் மேட்ச் அப்ஸ் அப்படின்னா எந்த ரெண்டு பேரை பாக்குறதுக்கு ரெடியா இருக்கீங்க சொல்லுங்க? இதுலயும் வந்து இதுல ஜாக் ஐ மீன் வில் ஜாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. வில் ஜாக்ஸ் சொல்லுங்க. இதுல வந்து ஒரு இதுவா சொல்றான். அன்பார்ச்சுனேட்லி ஐ எம் சீயிங் ரோஹித் சர்மாஸ் ஃப்ரண்ட் ஃபுட் கெட்டிங் க்ளோஸ்ட் மோர் தென் நார்மலி. அந்த அழகா ஒரு ஸ்மால் ஒரு ஃப்ரண்ட் ப்ரெஸ் பண்ணுவாரு. அந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் வந்து வித்யுத்துக்கு இந்த பாஷை ரொம்ப நல்லா புரியும். அந்த ஃப்ரண்ட் ப்ரெஸ் நீங்க பண்றீங்கன்னா ஒரு சின்ன பேக் ப்ரெஸ் ஒரு ஃப்ரண்ட் ப்ரெஸ்ஸுங்கும் போது இட் ஹாஸ் டு பி பாயிண்டிங் பிட்வீன் ஈதர் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அஸ் மிட் ஆஃப். அப்பதான் உங்களோட ரீடிங் ஷோல்டர் க்ளோஸ் ஆகாது. அது வந்து இந்த ஃப்ரண்ட் ஃபுட் வந்துட்டு கவர்ஸ் பக்கம் போச்சுன்னா அந்த ஷோல்டர் க்ளோஸ் ஆகிடும். அப்போ எனி பால்ஸ் இட் இஸ் கமிங் பேக் இன் உங்கள் ஃப்ரண்ட் ஃபுட்டை ஓப்பன் பண்ணாதான் யூ வில் கெட் இன் பொசிஷன் டு பிளே. இப்போ ஸ்டார்க் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பேய் மாதிரி ஒரு 147 கிலோமீட்டர் பர்டிகுலராக ஓவர் த விக்கெட்லேருந்து அப்படியே பால் அலைஞ்சிட்டு வருது. உங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் க்ளோஸ் ஆச்சுன்னா தெர் இஸ் அ குட் சான்ஸ் ஆஃப் யூ கெட்டிங் அவுட் LBW. ஐம் எக்ஸ்பெக்டிங் ரோஹித் சர்மா கெட்டிங் அவுட் டு ஸ்டார்ட் LBW ஆர் போல்ட் ஏர்லி ஆன் இன் பவர் பிளே. பேயி எச்ச துப்புறது இஷ்டத்துக்கு இன்னைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. வித்யாத், நீங்களும் சொல்லிருங்க உங்களோட மேட்ச் அப் யாரு? I'll go with Kuldeep as a Suryangam. Going to be a very important. Surya வந்து he has to fire for Mumbai. Everybody know what an unbelievable T20 player he is. இந்த கிரவுண்ட்ல குல்தீப் வந்து இட்ஸ் டஃபஸ்ட் கிரவுண்ட் டு பி அ ஸ்பின்னர். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவர் வந்து இஸ் போல்ட் அன்பிலீவபிளி வெல், வெரி அன்ரேட்டட், இஸ் டன் சம் கிரேட் திங்ஸ். ஸோ இந்த கான்டெஸ்ட் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க குல்தீப் வெர்சஸ் சூர்யா. ஓகே, ரெண்டு பேருமே மும்பை இந்தியன்ஸா நாளைக்கு? எஸ், ஐ திங்க் ஐ வில் கோ வித் மும்பை. நான் வந்து ஐ பிலீவ் அ லாட் இன் என்ன சொல்றது 4 மேட்ச் வரிசையா வின் பண்ண ஒரு தோல்வி வரணும்னு. ஸோ அந்த திங்கிங்கும் எனக்கு கொஞ்சம் இருக்கு. More than trying to judge the game too much. So 4 game win பண்ணீங்களா, I think 5 in a row is a very very difficult thing to happen. அதனால தான் I think it's more of Mumbai than Delhi. ஆமா, பீடா மும்பை இந்தியன்ஸா? ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா 2 டீமும் they got good bowling attack. இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் இங்கே போடுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ராஜிங்கம் இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப், குல்தீப் இஸ் டூயிங் அ கிரேட் ஜாப், அக்ஷர் இஸ் குவாலிட்டி. இப்போ நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஹித் வந்துட்டு எல்லா ஃபேஸ்லையும் போடக்கூடிய ஒரு ஆள், மிச்சல் ஸ்டார்க் ஏர்லி ஸ்ட்ரைக்கிங் அப்ரண்ட்டு, அது ஒரு பிரில்லியன்ட் போலிங் அட்டாக்கு. மும்பை ஆக்சுவலாக தே கூட குவாலிட்டி போலிங் அட்டாக். அவங்க ஆனால் பிக்சருக்கே இன்னும் வரல. ஒரே ஒரு இது என்னன்னா பும்ரா திரும்பி வந்துட்டாரு, தீபக் சஹர் ஸ்லைட்லி ஆஃப் கலர்டு, போல்ட்டும் பார்த்தீங்கன்னா
அந்த பழைய போல்ட்டை நீங்க பார்க்கல. எக்ஸ்பெக்டிங் them to come into the picture. ஸோ போலிங் போது கொஞ்சம் ஈக்குவலா இருக்கு. இங்க பேட்டிங் டெப்த் உங்களுக்கு வேணும். டிசிஸ் பேட்டிங் டெப்த் இஸ் நாட் பீன் டெஸ்டட் ஹியர் அட் ஆல். இப்ப போன மேட்சே இந்த 160 கொஞ்சம் லைட்டா ஆடினாங்க. கேஎல் ராகுல் வந்து அப்படியே நங்குற மாதிரி நின்ட்டாரு. டக்குன்னு ஒரு 3 விக்கெட் போயிடுச்சு. 30 for 3 அப்படின்னோடனே உங்களுக்கு யூஆர் சேசிங் 160 30 for 3. someone like Rahul can rescue you. இந்த மாதிரி ஒரு பிச் யூ எக்ஸ்பெக்டட் இட் டு பி ஹை ஸ்கோரிங் 220 வரும்போது ஒருவேளை இவங்க ஃப்ரேசர் மெக்கர்கர் சொல்றாரு இஸ் கோயிங் டு ப்ளே ஹை ரிஸ்க் கிரிக்கெட். ஒரு 57 of 18 balls வரும். 3வது பால் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கும் போது மும்பை பேட்டிங் பார்த்தீங்கன்னா someone like ஹர்திக் பாண்டியா கம்மிங் தேர் அண்ட் ஷோயிங் இஸ் ஸ்வாக் அட் த எண்ட் ஆஃப் த டே. அதுக்கப்புறம் அங்கே ஒரு வேலையில்லா பட்டதாரி ஒருத்தர் இருக்காரு. ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் வருவாரு. அப்படியே ஒண்ணுமே தெரியாத இன்னசென்டா டமால்னு தூக்கி 6 அடிச்சுட்டு கேட்ட பையன் சார் இந்த காளி அப்படின்னு அது வரைக்கும் ஆடுவாங்க. தீபக் சகர் கேன் ஹிட் யூ ஃபியூ சிக்ஸஸ்ங்கும் போது இந்த பேட்டிங் எட்ஜ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால ஐம் புட்டிங் மை மணி ஆன் மும்பை. எல்லாம் ஓகே. ஒன் வேர்டுல தானே கேட்டேன். நீங்க மட்டும் பொயட்ரி கவிதை மாதிரி எழுதிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பட் ஓகே, 2 பேருமே மும்பை இந்தியன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. நாளைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அன்டிஃபீட்டடா இருப்பாங்களா இல்ல மும்பை இந்தியன்ஸ் பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்களான்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மேட்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? இப்ப கிளம்பலாமா ஜென்டில்மேன்? ஓகே சொல்றாங்களா பாருங்க. உட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து கிளம்புறோம் மக்களே. நாளை மீண்டும் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறோம். டாடா பாய்.